வின்சனோட அப்பாவும் எங்கள் அப்பா சித்தப்பாவும் சின்ன வயதிலிருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்னஸ் கூட சேர்ந்து தான் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் பசங்க இல்லாததால் அவன் ரொம்ப சொல்லும். எப்போவும் எங்கள் கூட தான் இருப்பான். 2 வருஷம் முன்னாடி வர அவன் தான் எங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அணுக்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை கூட அவன்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணிப்பேன். அவனும் கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவான். ஆனால் 2 வருஷமாக அவன் பார்வை கொஞ்சம் மாறின மாதிரி தெரிஞ்சது. அப்போ எனக்கு எதுவும் வித்தியாசமே தெரியலை. அவன் ஃபஸ்ட் இயர் வேலூரில் ஒரு காலேஜில் படித்தான். ஆனால் எப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே சேர்ந்தான்னு தெரியல. போன வருஷம் பர்த்டே பார்ட்டிக்கு அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு பிறகு நடந்தவை எல்லாம் ஆருவின் மனதில் படமாக ஓடியது. பிறந்த நாள் அன்று சீக்கிரமே வந்து தன் புது நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்று வின்சி ஆருவை மிகவும் கேட்டுக்கொண்டதால் அவளும் எல்லோருக்கும் முன்னாடியே அங்கு சென்றாள். ஹாலின் உள்ளே சத்தம் கேட்க திறந்து உள்ளே நுழைந்தாள். ஒரே இருட்டாக இருந்தது. இருட்டில் 2 கைகள் அவளை வாரி அணைத்து சட்டென்று அவள் இதழில் இதழ் பொருத்தியது. அதே நேரத்தில் லைட் எல்லாம் எரிய அவர்களை சுற்றி வின்சியின் நண்பர்கள் நின்று ஆராவரித்தனர். அவள் அவனை தள்ள முற்படும் முன்னே அவன் உடல் அதிர அவளை விட்டு விலகி அவளை பார்த்து இன்ப அதிர்ச்சியில் நின்றான். சட்டென்று இடம் அமைதியாக ஒருவன் மட்டும், மாப்பிள்ள நினச்ச பர்த்டே கிஃப்ட் கிடச்சிருச்சு போல, நினச்சதை சாதிச்சிட்டேடா என்று சொல்ல இன்ப அதிர்ச்சியில் இருந்த அவன் வாய மூடுடா என்று சொன்ன விதத்தில் கொஞ்சம் கூட கோபம் இல்லை. இதை சற்றும் எதிர்பார்க்காத ஆரு அவமானத்தில் முகம் சிவக்க பொங்கி எழுந்த கோபத்தை வின்சென்டின் கன்னத்தில் காட்டினான். அரைந்த அடுத்த நொடி அவனை புழுவை பார்ப்பது போல் பார்த்துவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடினாள். ஓடியவள் தன் வீட்டிற்கு சென்று அழுத அழுகையில் எல்லோரும் பயந்து என்னவென்று கேட்க எதுவும் கூறாமல், இனிமேல் வின்சென்ட் இந்த வீட்டிற்குள் வரக்கூடாது, மீறினால் தன்னை உயிருடன் பார்க்க முடியாது என்று கூற அவள் அப்பா குரலை உயர்த்தியதும் அவள் பிடிவாதத்துடன் சத்தியம் பெற்றுக்கொண்டே அந்த இடத்தை விட்டு அகன்றாள். பிறகு அணுவை விட்டு வின்சென்டிடம் நடந்ததை கேட்டு வர சொன்னதோ, அணு கேட்டதை பெரியவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றி கூறி கொஞ்ச நாள் ஆற போட்டால் சரியாகிவிடும் என்றதோ ஆருவிற்கு தெரியாது. ஆருவின் தந்தை சின்ன பிள்ளைகள் சண்டைக்காக பெரியவர்கள் மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று அவளை கண்டித்ததும் ஆருவை தவிர அனைவரும் வின்சென்ட் வீட்டிற்கும், வின்சென்டை தவிர அனைவரும் ஆருவின் வீட்டிற்கு வருவதும் வாடிக்கையாயிற்று. எல்லாம் சொல்லி முடித்தவள் நந்துவை பார்த்து, இப்போவும் அவனை பார்த்தாலே உடம்பெல்லாம் தீப்பிடித்தது மாதிரி எரியுது. எனக்கே என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்குது. ஒருத்தன் அத்தனை நாளாக தப்பான கண்ணோட்டத்திலையா பார்த்திருக்கான், அது தெரியாமல் அவன் கூடயே இருந்துச்ச என்றான். ஒருத்தன் என்ன இன்டென்ஷனில் உன்னை பார்க்கறான்னு கூட தெரியல என்ற கர்ஜித்த குரல் சற்றென்று ஞாபகம் வர சம்பந்தமே இல்லாமல் உள்ளங்கைகளை விரித்து பார்த்தான். உடல் சிலிர்த்ததும் சற்றென்று பயந்து கைகளை மூடிக்கொண்டு தலையை குலுக்கி கொண்டு அணுவை பார்த்தவள் அணு ஆருவிடம் ஏதோ சமாதானமாக சொல்ல வர, வேண்டாம் அணு, இதுக்கு மேலே அவனோட பேச்சே இங்கே வேண்டாம். நந்து, நாளைக்கு அத்தை வர்றாங்களடா, போய் தூங்கு, காலையில் எல்லோரும் போய் பார்க்கலாம் என்று அவளை அனுப்பி வைத்தான். ஆருவிடம் இது ஒன்று, ஒரு விஷயம் முடிந்து விட்டது என்று அவள் முடிவு செய்துவிட்டால் அவளை யாரால் கன்வீன்ஸ் பண்ண முடியாது. அதனால் வேறு எதுவும் கூறாமல் உடை மாற்றிக்கொண்டு படுக்கையில் விழுந்த அணுவிற்கு வின்சென்ட் தன்னிடம் கூறியது ஞாபகம் வந்தது. அன்று பர்த்டே பார்ட்டியில் கொஞ்ச நாட்களாக தன் உள்ளத்தில் உள்ளவளை காட்டப்போவதாக தன் நண்பர்களை அழைத்து வந்திருந்தவன் அவள் வரும் வரை சேர்ந்து அரட்டை அடித்து போர் அடிக்கவே ஏதேனும் கேம் விளையாடலாம் என்று சீட்டில் எழுதி குலுக்கி போட்டு அதில் என்ன வருகிறதோ அதை செய்ய வேண்டும் என முடிவு செய்தார்கள். அதில் தனக்கு தன் நண்பனை லிப் டு லிப் அடிக்க வேண்டும் என்று வர முடியாது என்று அலறிய இருவரையும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்று ஒரு வழியாக சமாதானம் செய்து ஒற்றுக்கொள்ள வைத்தார்கள். ஆனால் அவன் பக்கத்தில் போனதுமே வின்சென்ட், இவன் மூஞ்ச பார்த்தா எப்படிடா கிஸ் அடிக்க முடியும், வாந்தி தான் வரும் என்று கூற, உனக்காக நான் கத்ரினா கைஃபாவை ஆக முடியும் என்று சண்டை போட்டவர்களை சமாளித்து, அப்படியானால் லைட்டை ஆஃப் செய்து விடலாம் என்று லைட்டை ஆஃப் செய்ய வந்தது வினை. வேண்டா வெறுப்பாக செய்தவன் இதழ் ஒற்றலின் போதுதான் அது பெண்ணென்று புரிய பதறி விலகியவன் ஆருவை பார்த்ததும் மற்றதையெல்லாம் மறந்து இதயம் சிறகு முளைத்து பறக்க அதை அடக்கி அவளை பார்த்த பொழுதுதான் அவள் கைகள் பலாரென அரைந்தது. என்னவென்று தெளிவதற்குள் அவள் சென்றுவிட அவனுக்கு அந்த செயலின் வீரியம் புரிந்தது. சின்ன பெண் அல்லவா, பயந்து விட்டாள், என்ன நடந்தது என்று கூறினால் புரிந்து கொள்வாள் என்று அவன் நினைக்க, அணு கூறியதும் தான் அவள் எவ்வளவு தீவிரமாக தன்னை வெறுக்கிறாள் என்று புரிந்தது. அணுவும் அன்றிலிருந்து உண்மையை சொல்ல முயற்சிக்கிறாள். ஆரு இடம் கொடுத்தால்தானே,
இதை இப்படியே விட்டால் சரி வராது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தபடி உறங்கி போனாள் அனு. கண்களை மூடினாலே அவன் முகம்தான் கண்ணுக்குள் வந்தது. அதிர்ந்து எழுந்து அமர்ந்த நந்துவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. நீ எப்போ சொல்லும் தெளிவாக இருந்திருக்க? அனு 6 வரும் வரை ஒருவித கனவுலகில் இருந்தவள் இப்போது அந்த எண்ணம் பயத்தை கொடுத்தது. சந்துருவும் அவளை ராகிங் செய்திருப்பானோ? ஆனால் அந்த கண்கள் அதில் கொஞ்சம் கூட பொய் இல்லையே. உள்ளங்கையை பிரித்து பார்த்தாள். இப்பொழுதும் அதில் அவன் கன்னத்தின் ஸ்பரிசம் குறுகுறுக்கவும் அவள் கன்னங்கள் தானாக சிவந்தது. அந்த அழுத்தத்தில் எத்தனை ஏக்கம் தெரிந்தது என்று அவனுக்காக உருகிய மனதை அடக்கியவள் தன் எண்ணம் போகும் போக்கை கண்டு பயந்து போனாள். ஒரு அந்நியனிடம், அதுவும் தன்னை முழு மனதாக வெறுப்பவனிடம் தான் இப்படி மயங்குவது தவறு என்று நினைத்தவள் அவனை அந்நியமாக தன் மனது நினைக்க மறுப்பதை எண்ணி குழம்பி போனாள். தனக்கு ஏதோ ஆகிவிட்டது, தன் மனது தவறான வழியில் யோசிக்கிறது என்று சஞ்சலப்பட்டவள் வேகமாக எழுந்து சென்று தான் சிறு வயது முதல் தன்னுடன் வைத்திருக்கும் முருகன் படத்தின் முன் நின்று தன்னை சரியாக வழி நடத்துமாறு மனமுருகி வேண்டிக் கொண்டான். பின்பு கந்த சஷ்டியை மனமுன்றி வாசித்த பிறகே அவள் மனம் சிறிது தெளிவானது. சந்துரு வீட்டில், என்ன இவன் இன்னும் சாப்பிட வரல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று சிறிது நேரம் சந்துருவுக்காக காத்திருந்த நளினி அவன் வராமல் போகவே அவன் அறைக்கு சென்றார். கதவை திறந்ததும் உள்ளே சந்துரு பெட்டில் தலையை 2 கைகளால் தாங்கியபடி அமர்ந்திருக்கவும் வேகமாக அவன் அருகில் சென்றவர், பிரபு ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க, தலைவலிக்குதா என்று பதற அவரை நிமிர்ந்து பார்த்தவனின் முகம் குழம்பி போயிருந்தது. நளினியின் கையை பற்றி தன் அருகில் அமர வைத்தவன் அவர் மடியில் படுத்து கொண்டான். அவர் கை அனிச்சையாக தலையை வருடி கொடுக்க சந்துரு சொன்னான், அம்மு நான் இன்னைக்கு ஒரு பொண்ணோட கையை என்று அவன் முடிப்பதற்குள், கையை பிடிச்சி இழுத்துட்டியா, அதான் இன்னைக்கு கரண்டே கட் ஆகலையா என்று பேசிக்கொண்டே போனவரை எழுந்து அமர்ந்து முறைத்தவனை பார்த்து, பின்னடா பொண்ணை பார்த்தாலே முகத்தை சுளிப்ப, இன்னைக்கு என்ன பண்ண கேட்டுக்கொண்டே அவனை பார்த்தவர் அவன் கனவுக்குள் மூழ்கி போனவனைப் போல் தரையை பார்த்து கொண்டிருந்தான். அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தவர் அவன் தோளில் ஒரு அடி போட்டு, டேய் என்னன்னு சொல்லுடா என்று பொறுமை இழக்கவும், எப்படி சொல்கிறதுனே தெரியலம்மா, இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்குல்ல, ரோஸ்டே, இன்னைக்கு தான் குணா என்று தொண்டையில் அடைத்ததை விழுங்கிவிட்டு அனைத்தையும் தன் அம்மாவிடம் கொட்டிவிட வேண்டும் என்ற உத்வேகத்தில் மேலே தொடர்ந்தான். மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சுமா, இப்படி நடக்காமல் இருந்திருந்தான்னு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. அதனால் அந்த இடத்த விட்டு தனியாக போய் நின்றுட்டேன். அப்போது அங்கே தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்தாம்மா. மாதிரி என்ன, தேவதையே தான். பொண்ணாக இருந்தால் உன் கஷ்டத்தையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவாளா? அவளை பார்த்துட்டு இருந்தாலே மனசு லேசான மாதிரி இருந்துச்சுமா. அவளோட கையை எடுத்து கன்னத்தில் வச்சுக்கிட்டப்போ என்று எங்கோ பார்த்து சொல்லி கொண்டே போனவனால் அந்த உணர்வை தன் அம்மாவிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. திரும்பி நளினியை பார்த்தவன், ஆனால் இதெல்லாம் கனவாத்தனமாக இருக்க முடியும், இது நிஜமாக இருக்கும்னு நம்பவே முடியல. கண்ணை மூடினாலே அவளோட முகம்தான் கண்ணுக்குள்ளே வருது. இதெல்லாம் கனவுன்னு சொல்லுமா? நானா இப்படி ஒரு பெண்ணால் இந்த அளவுக்கு வசியப்படுறேன்? இது குணாவுக்கு நான் செய்கிற துரோகம் இல்லையா? என்ன உணர்வுமா இது? அவன் சொல்வதை கேட்க கேட்க நளினிக்கு தலையை சுற்றியது. இவன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வளவு உயர்வாக பேசுகிறானே என்று மகிழ முடியாமல் தன் அண்ணனுக்கு தான் கொடுத்த வாக்கு தடுத்தது. இவன் என்ன சொல்ல வருகிறான்? அவளை பிடித்து விட்டது என்கிறானா, இல்லை பிடிக்குதான்னு நம்மளை கேட்கிறானா? ஒன்றும் புரியவில்லை. நந்துவை நினைக்கையில் பயம் குப்பென்று நெஞ்சை அடைத்தது. இதை பொறுமையாகத்தான் கையாள வேண்டும் என்று முடிவு எடுத்தவர், பிரபு கண்ணா, ஒரு பெண்ணை நல்ல விதமாக நினைக்கிறது தப்பில்லம்மா. எல்லா பொண்ணுங்களும் மோசமாக இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் தான் அப்படி என்று அவர் முடிக்கும் முன்பே, இல்லை பொண்ணுங்களோட குணமே அப்படித்தான், சுயநல பிசாசுங்க என்று சூடு பறக்க பொரிந்து தள்ளியவனை கோபமாக பார்த்து கண்டிப்புடன், தப்பு பிரபு, நான் கூட ஒரு பொண்ணு தான், அப்போது நானும் சுயநல பிசாசா? இல்லை, இப்போது பக்கம் பக்கமாக பேசினியே உன்னோட தேவதை, அவள் கூட பிசாசா என்று கேட்டார். தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், மனுஷங்கன்னா நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்படி அவங்கள கெட்டவங்களை ஆக்குறது அவங்களோட சூழ்நிலையாக தான் இருக்கும். எல்லாமே நாம் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. மேலே மேலே வெறுப்பை வளர்த்துக்கிட்டே போகிறதுனால உன்னோட நிம்மதி தான் போகும். எழுந்து அவன் தலையை தடவிய வரை சில விஷயங்களை மறந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக வாழ முடியும் கண்ணா.
அதுக்கு தான் கடவுள் மறதின்னு ஒன்றை படைச்சிருக்காரு என்றார். பிறகு அவன் முகத்தை நிமிர்த்தி அவன் கண்களை கூர்ந்து கவனித்தவரை அவளை உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டார். அவன் பதில் சொல்லும் வரை அவர் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. தெரியலமா, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அவள் என்னுடன் சம்பந்தப்பட்டவள், என்னோட பொறுப்புன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை இக்னோர் பண்ண முடியலை. ஒருவேளை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருந்தனோ என்னவோ. 2 நாள் பார்க்காமல் இருந்தால் தன்னால் மறந்து போயிரும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்கு என்று கேள்வியும் நானே பதிலும் நானே என்பது போல் தன் பாரத்தை எல்லாம் தன் அம்மாவின் மேல் வைத்துவிட்டு கூலாக, வாமா, இப்போதான் பசி தெரியுது, உன் நலபாகத்தை ஒரு குடி பிடிக்கலாம் என்று கிச்சனிற்குள் சென்றான். இங்கே எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, உனக்கு நலபாகம் கேட்குதா? அவன் பேசியதும் நளினி இன்னும் குழம்பி போனான். என்ன சொல்ல வர்றானே புரியலையே. சரி, எதுவாக இருந்தாலும் அவனே சொல்லட்டும். மேலே மேலே கேட்டு அவன் ஆமான்னு சொல்லிட போகிறான் என்று பயந்தவராய் அவனுக்கு பிடித்த ரவா இட்லி சாம்பாரை தட்டில் வைத்து கொடுத்தார். அவர் ஏதோ யோசனையாய் இருப்பதை பார்த்து, என்னம்மா ரொம்ப யோசிக்கிற என்றான். ஒன்றும் இல்லடா, நாளைக்கு கோவிலுக்கு போகணும் அதான் என்றான். இப்போலாம் தனியாக போகிற என்ன விஷயம் என்று கிண்டலாக கேட்க என்று அழுத்து கொண்டார். அவரை யோசனையுடன் பார்த்து கொண்டே, ஆமாம், உன் வீட்டுக்காரர் எங்கே? 2 நாளாக பார்க்கவே இல்லை. இப்போயாவது கேட்டியே, அவர் டெல்லி கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கார். அப்படியா? அப்போ நாளைக்கு நான் வேணா உன்னை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகவா என்று கேட்டவனே வேற வினையே வேண்டாம் என்று மனதில் எண்ணியவராய், கூட 3 பொண்ணுங்க வருவாங்க, பரவாயில்லையா என்று கேட்க, ஆளை விடுங்க என்று கையை தூக்கி கும்பிடு போட்டான். மறுநாள் காலை ஹாஸ்டலுக்கு வந்தவர் நந்துவுடன் கூட ஆருவையும் அணுவையும் பார்த்து மிகவும் சந்தோஷமானார். அனைவருமே சற்று குழப்பமான மனநிலையில் இருந்ததால் எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போகலாம் என்று முடிவு செய்து அதன்படி வடபழனி முருகனை வந்தடைந்தார்கள். ஒவ்வொருவரும் முரண்பாடாக வேண்டிக் கொண்டதால் முருகனை ஒரு நிமிடம் கிரீடத்தை கலட்டி கையில் வைத்து கொண்டு, சப்பா, இப்பவே கண்ணை கெட்டுதே என்று புலம்பிவிட்டார். பின்ன என்ன, நளினி, முருகா, எப்படியாவது நந்துவையும் சந்துருவையும் சேர்த்து வச்சிரு என வேண்டிக் கொள்ள, நந்துவோ இனி சந்துரு கண்ணிலே தான் படக்கூடாது என்று கேட்க, ஆரு, முருகா, அந்த சம்பவத்தை மறக்கவை, வாழ்நாள் முழுவதும் அவனை பார்க்கவே கூடாது என்று கேட்க, அணுவோ, ப்ளீஸ் செல்லம், எப்படியாவது ஆருவோட மனசை மாற்று, வின்சி நல்லவனு புரியவை, உனக்கு என் கையால் நைவேத்தியம் பண்ணி கொண்டு வரேன் என்று ஐஸ் வைக்க, முருகன், ஐயோ, உன் கையாலையா என்று அலறினார். பிறகு நால்வரும் அமர்ந்து கதை பேச ஆரம்பித்தனர். நளினி அணுவுக்கு சமமாக வாயடிக்க, அணுவே அசந்து, தெய்வமே, என்னை விட்டுருங்க, இனிமே நீங்கள் தான் என் குரு என்று வணங்குவது போல் இடைவரை குனிய, அவரும் அப்படியே ஆகட்டும் மகளே என்று ஆசீர்வதிப்பது போல் கைகளை உயர்த்தி காட்டினார். இப்படி சிரித்து பேசியது எல்லோருக்கும் ஒரு மாறுதலாக இருந்தது. நளினிக்கும் கூட மனம் கொஞ்சம் தெளிந்தது. கூடிய சீக்கிரமே தன் மகனிடம் பக்குவமாக கூறிவிட வேண்டும். எப்படியும் நந்துதான் தன் மருமகள் என்று முடிவு செய்து கொண்டார். அதை பார்த்த முருகன், இந்த வேலையை நான் எப்போவோ ஆரம்பிச்சிட்டேன் என்று புன்னகைத்து கொண்டார். பிறகு இவர்களை கொண்டு வந்து ஹாஸ்டலில் விட்டுவிட்டு அவர் வீட்டிற்கு சென்றார். திங்கள் காலை காலேஜில் பைக்கை தன் இடத்தில் நிறுத்திவிட்டு இறங்கியவனுக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. இது என்ன இம்சை என்று அழுத்து கொண்டவன், இவ்வளவுதானா தன் மன வலிமை என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு இயல்பை விட அதிகமான இறுக்கத்துடன் தன் டிபார்ட்மெண்ட்டை நோக்கி சென்றான். ஆனால் கண்கள் மட்டும் மூளையிட்ட கட்டளையை காற்றில் பறக்க விட்டுவிட்டு அவளை தேடியது. ஃபர்ஸ்ட் இயர் கூட்டத்தில் அவள் இல்லாமல் போகவே ஒரு பக்கம் நிம்மதியாகவும் மறுபக்கம் ஏமாற்றமாகவும் இருந்தது. விறுவிறுவென்று தன் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டை நோக்கி சென்றவன் அதற்கு முன் இருந்த பெரியோ டிபார்ட்மெண்ட்டில் மூடியிருந்த கதவின் உள்ளே சத்தம் கேட்கவும் ஜன்னல் வழியை பார்த்தவன் முகம் கோபத்தில் சிவக்க வேகமாக கதவை படாரென திறந்து உள்ளே சென்றான். அங்கு நந்து நனைந்த ஆடு போல் நடுங்கிக் கொண்டிருக்க ஆணும் பெண்ணுமாய் 4 பேர் அவளை சுற்றி நின்றிருந்தனர். போன வேகத்தில் நந்துவை இழுத்து தன்னோடு சேர்த்து பிடித்தவன் எதிரில் நின்றவளை அறைவதற்காக கையை ஓங்கினான்.